அண்மைய நாட்களாக கிளிநொச்சியைச் சேர்ந்த பாடகர் சங்கீத்துடைய கைது ஒரு பேசுபொருளாகி இருக்கின்றது. அதற்காக பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. சமூக ஊடகங்களிலும் சமூக மட்டத்திலும் இது ஒரு பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு விடயம் நிகழும் போது அதனை நாங்கள் எவ்வாறு கையாள வேண்டும், எவ்வாறு கையாள்வதனூடாக விளைவுகளை குறைத்துக் கொள்ள முடியும், பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முடியும் என்பது தொடர்பிலே மிகவும் நிதானமாக சிந்தித்து அதனை செயற்படுத்துவது மிகவும் அவசியமானது. இங்கே சங்கீத்தினுடைய விடுதலையை தொடர்ந்து 2 விடயங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஒன்று, பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை. அடுத்தது, பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சங்கீத் கைது செய்யப்பட்டது தவறு என்ற விடயம். பயங்கரவாத தடை சட்டம் என்பது நீக்கப்பட வேண்டும். சர்வதேச மனித உரிமை நியமங்களை கண்டுகொள்ளாமல் தமிழ் மக்களுடைய ஆயுத போராட்டத்தை அல்லது தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை நசுக்குவதற்காக 1979ஆம் ஆண்டு ஒரு தற்காலிக ஏற்பாடாக கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் இன்று வரையிலே நடைமுறையில் இருக்கிறது. அது நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 2009க்கு பிற்பட்ட சூழலிலே அது தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. அது நீக்கப்பட வேண்டும் என்பதிலே யாருக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இன்றைய சூழலிலே சங்கீத் என்பவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்ற சூழலிலே அதனை நாங்கள் கையில் எடுப்பது, பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தினூடாக சங்கீத் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விடயத்தையும் பேசுபொருளாக்குவது, இணைத்து பேசுவது ஆரோக்கியமானதா என்பதை சிந்திக்க வேண்டும். சங்கீத் கைது செய்யப்பட்டமைக்கான காரணம் ஒரு தவறுதலாக வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையிலோ அல்லது அறியாமையால் வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையிலோ அல்ல. சங்கீத் ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய பெயரை, அவர்களுடைய செயற்பாடுகளை நினைவு கூறும் வகையில், அதனை புகழும் வகையில் அல்லது அந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைமையை கொண்டாடும் வகையில் ஆங்காங்கே சில கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இது ஒரு ஆவணமாக, வெளிப்படையான ஆவணமாக, ஆதாரமாக இருக்கின்ற சூழலிலே தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவ்வாறான சூழலிலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைப்பது, நாங்கள் ஏதோ தடை செய்யப்பட்ட அமைப்பை மீளுருவாக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றோம், அதற்கு தடையாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்றது, எனவே அதை நீக்குங்கள் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து போராடுவது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை தென்னிலங்கையிலே இருப்பவர்களுக்கு அல்லது பயங்கரவாதத்துக்கு எதிரான சிந்தனையை, அல்லது கடந்த காலங்களிலே இந்த நாட்டிலே ஒரு பயங்கரவாதம் இருந்தது, அதுக்கு மீண்டும் தலையெடுக்காமல் பாதுகாக்க வேண்டும், இந்த நாட்டிலே மீண்டும் இரத்த ஆறு ஓடாத வகையிலே பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் அந்த பயங்கரவாதம் என்று முத்திரை குத்தப்பட்ட அமைப்பு மீளுருவாக்கப்படுவதை எந்த எல்லைக்கு சென்றாவது கட்டுப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையோடு உள்ளவர்களுக்கு எவ்வாறான ஒரு எண்ண ஓட்டத்தை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீத்தினால் வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்கள் ஆதாரங்களாக, வெளிப்படையான ஆதாரங்களாக இருக்கின்ற நிலையிலே பயங்கரவாத தடை சட்டத்தினால் மாத்திரமல்ல, ஒரு சாதாரண சட்டத்தினூடாக அந்த விடயங்கள் முன்னகர்த்தப்பட்டால் கூட அது விரும்பத்தகாத விளைவுகளை நோக்கியே நகர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான சூழலிலே மிகவும் நிதானமான முறையிலே நாங்கள் விடயங்களை கையாள வேண்டும். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாக இருந்தாலும் இந்த சூழலிலே இந்த விவகாரத்தோடு சம்பந்தப்படுத்தி பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதை வெளிப்படுத்துவது ஆரோக்கியமானதா என்பதை சிந்திக்க வேண்டும். இங்கே சட்ட ரீதியாக விடயங்களை அணுகுவது என்பது விரும்பத்தகாத விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சட்ட ரீதியான வல்லுநர்கள் கருதுகின்ற ஒரு சூழலிலே எங்களுடைய அணுகுமுறைகளை நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அரசியல் ரீதியாக விடயத்தை கையாண்டிருக்க வேண்டும். ஒரு இளைஞனுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அதனை நாங்கள் அணுகி இருக்க வேண்டும். கடந்த காலங்களிலே இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்ற பொழுது எங்களுடைய செயலாளர் நாயகன் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அப்போதைய அரசாங்கத்திலே
அதிகாரத்திலே இருந்தவர் என்ற அடிப்படையிலே மிகவும் தந்திரோபாயமான முறையிலே விடயங்களை கையாண்டிருந்தார். சட்ட ரீதியாக அணுக முற்பட்டால் விளைவு மோசமாக இருக்கும், விரும்பத்தகாத விளைவுகள் ஏற்படும் என்ற நிலையிலே அந்த விடயங்களை அரசியல் ரீதியாக கையாண்டிருந்தார். குறிப்பாக 2022 ஆண்டு காலப்பகுதியிலே புலிகள் இருந்த காலத்திலே அவர்களால் மாவீரர் தினம் என்று கொண்டாடப்பட்ட நாள் இங்கே அனுஷ்டிக்கப்பட்ட போது தடை செய்யப்பட்ட இயக்கத்தை நினைவுபடுத்தும் வகையிலான அவர்களுடைய சின்னங்களை பொறித்த மேலாடையை அணிந்திருந்தார் என்ற குற்றச்சாட்டிலே ஒரு இளைஞன் கைது செய்யப்பட்டார். அவருடைய தாயார் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவை அணுகி தன்னுடைய மகன் ஒரு ஆர்வக்கோளாறிலே ஒரு உந்துதல் காரணமாக அந்த தவறை இழைத்து விட்டார், அவரை மீட்டு தாருங்கள் என்ற கோரிக்கை முன்வைத்த நிலையிலே செயலாளர் நாயகம் ஜனாதிபதியோடும் பாதுகாப்புக்கு பொறுப்பானவர்களோடும் கலந்துரையாடி நிலைமையை தெளிவுபடுத்தி ஒரு இளைஞனுடைய எதிர்காலத்தை வீணடிக்க கூடாது என்ற சிந்தனையோடு அவருக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தை பிரயோகிக்காமல் அவரை ஒரு சாதாரண சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்து அவரை பிணையிலே விடுதலை செய்வதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தார். அதேபோன்று யாழ் மாநகர சபையினுடைய மேயராக சட்டத்தரணி மணிவண்ணன் அவர்கள் இருந்த காலப்பகுதியிலே மாநகர சபை சட்ட வரைமுறைகளுக்கு அமைய ஒரு தொண்டர் அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த தொண்டர் அமைப்பிற்கு புலிகளினுடைய சீருடையை வழங்கி இருக்கின்றார், அதனூடாக புலிகளை மீளுருவாக்கம் செய்ய முயற்சிக்கின்றார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலே அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அவரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்வதற்கான முஸ்தீபுகள் முன்னெடுக்கப்படுவதாக எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு தகவல் கிடைத்த நிலையிலே அப்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுடன் தொடர்பு கொண்ட ஜனாதிபதி தன்னை பொறுத்தவரையிலே புலிகளை மீளுருவாக்கம் செய்யும் நோக்கோடு அந்த சீருடை நிர்ணயிக்கப்படவில்லை, சீருடை வழங்கப்படவில்லை, ஒரு அரசியல் நோக்கத்திற்காக அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவே தோன்றுகிறது. எனவே குறித்த விடயத்தை பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக கொண்டு சென்று ஒரு பேசுபொருளாக மாற்றாமல் ஒரு சாதாரணமாக சட்டத்தின் கீழ் அவரை பிணையில் விடுதலை செய்வது ஆரோக்கியமான அரசியல் அணுகுமுறையாக இருக்கும் என்று கோரிக்கையை முன்வைத்த நிலையிலே கோட்டபாய ராஜபக்சவும் அதற்கு சம்மதம் தெரிவித்து அவர் அன்று பின்னேரமே பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்த ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக கொலை செய்யப்பட்ட மகேஸ்வரி வேலாயுதம் அவர்கள் இருந்த காலகட்டங்களிலே சந்தேகத்தின் அடிப்படையிலே கைது செய்யப்பட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் விடுதலை செய்யப்பட்டு அவர்களுக்கான தங்குமிடங்கள் கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களை வன்னிக்கு அனுப்பி வைத்த சம்பவங்களும் இருக்கின்றன. ஆக இந்த சங்கீத்தினுடைய கைது விவகாரம் மிகவும் நிதானமான முறையிலே கையாளப்பட்டிருக்க வேண்டும். இதனைத்தான் எங்களுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா கூட சில தினங்களுக்கு முன்னர் வெளிப்படுத்தி இருந்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்ற நிலையிலே அரசாங்கத்தினுடைய பங்காளர்களாக அரசாங்க பிரதிநிதிகளாக இருக்கின்றவர்கள் தங்களுடைய மேலிடத்திற்கு தங்களுடைய கட்சி தலைமைக்கு குறித்த விடயத்தை தெளிவுபடுத்தி அந்த இசைக்கலைஞனை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக அவ்வாறு மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய இவரும் அல்லது மக்கள் நலன் சார்ந்து மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு விடயங்களை முன்னகர்த்தக்கூடிய ஒருவரும் தற்போது அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக அல்லது பங்காளர்களாக தற்போதைய அரசாங்கத்திலே இல்லாதது எங்களுடைய மக்களுடைய துரதிருஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். இது ஒரு புறம் இருக்க, சங்கீத் என்ற இசைக்கலைஞன் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றால் தமிழர் தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்கள் நிதானமானவையாக அறிவுபூர்வமானவையாக இருக்க வேண்டும். அதை விடுத்து சங்கீத்தினுடைய கைதையும் ஒரு அரசியலாக்கி அரசியல் லாபத்திற்கான ஒரு விவகாரமாக எங்களை ஊடகங்கள் மத்தியிலே பிரபலப்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் இங்கே நாங்கள் முன்னெடுக்கின்ற ஒவ்வொரு முன்னெடுப்புகளுக்கும் எதிரான பலமான முன்னெடுப்புகள் தென்னிலங்கையிலே உருவாகும். அது சங்கீத்தினுடைய விடுதலையிலே பாதிப்பை ஏற்படுத்தும். எந்த வகையிலும் சங்கீத்தினுடைய விடுதலைக்கு உதவாது என்பதை எந்த வகையிலும் சங்கீத்தினுடைய விடுதலைக்கு உதவாது என்பது ஒருபுறம் இருக்க, நாங்கள் சொல்லுகின்ற நாங்கள் எதிர்பார்க்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான சூழலையும் உருவாக்காது, மாறாக அதனை தொடர்ந்தும் நடைமுறையில் வைத்திருப்பதற்கான சூழலையே வலுப்படுத்தும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.